Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி மட்டன் கீமா கிரேவி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க. இப்போ நான் அந்த கீமாவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காயட்டும். இப்போ நம்ம அதில் ஒரு 2-3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ அதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2-3 பச்சை மிளகாவை கட் பண்ணி அதில் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அதில் நம்ம 2-3 தக்காளி கட் பண்ணி போட்டுடலாம். நாட்டு தக்காளி போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு வருது. இப்போ நம்ம அதில் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம அதில் கீமாவை போட்டுடலாம். இப்போ நல்லா மசாலாவோட ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5-6 விசில் வந்தால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ விசில் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த கடாயில் கொஞ்சம் கிரேவி தண்ணியாக இருக்கிறனால கொஞ்ச நேரம் நம்ம அடுப்பில் கொதிக்க வச்சிடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்கணும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக அதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கிரேவி எப்படி நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸி. சப்பாத்தி, பூரி, ரைஸ்க்கெல்லாம் இதை தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு டின்னருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும்.
பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக அதில் கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. இப்போ நம்மளோட மட்டன் கீமா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.